ஃபோர்த் சம்ல என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்க்கும்போது given that HCF of 306 and 657 is equal to 9, find LCM of 306 and 657 கொடுத்துருக்காங்க. ஸோ இது என்ன ஃபார்மேஷன்ல இருக்கு அப்படின்னா நம்ம ஆல்ரெடி செகண்ட் சம்ல போட்ட மாதிரி HCF into LCM is equal to ப்ராடக்ட் ஆஃப் டூ நம்பர்ஸ். ஸோ இங்க ஹெச்சிஎஃப்னு கொடுத்துருக்கிறது எதுக்கான ஹெச்சிஎஃப் கொடுத்துருக்காங்க, ஈக்குவல்ட்டுன்னு கொடுத்துருக்காங்க, 9 கொடுத்துருக்காங்க. அப்போ இந்த டூ நம்பர்ஸ் உடைய ஹெச்சிஎஃப் தான் என்னது 9. ஸோ வெறும் 9 மட்டும் இங்க போட்டா போதும். இன்டூ எல்சிஎம் நமக்கு தெரியாது என்னன்னு கேட்டிருக்காங்க, ஃபைண்டுன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ எல்சிஎம் இஸ் ஈக்குவல் டு ப்ராடக்ட் ஆஃப் டூ நம்பர்ஸ். ப்ராடக்ட் ஆஃப் டூ நம்பர்ஸ்னா என்ன, இந்த பிராக்கெட்ல கொடுத்துருக்க இந்த டூ நம்பர்ஸ் தான் இங்க ரிப்பீட் ஆகுதுன்னு பார்க்காதீங்க, ரெண்டுமே ஒன்று தான். ஹெச்சிஎஃப் ஆஃப் 306, 657 இஸ் ஈக்குவல் டு 9. அப்போ இது ரெண்டுத்துக்கும் ஹெச்சிஎஃப் தான் நமக்கு 9 வரப்போகுது. அதே மாதிரி ஃபைண்ட் த ஹெச்சிஎஃப் எல்சிஎம் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா அந்த ப்ராடக்ட் ஆஃப் டூ நம்பர்ஸ்ன்னு எழுதும்போது இதை எடுத்து எழுதிடுங்க. சரியா, 657. இன்கேஸ் எல்சிஎம் கொடுத்தா எல்சிஎம் எடுத்து ஹெச்சிஎஃப் மட்டும் வச்சுப்போம். ஸோ இந்த நம்பர் இது என்ன இருக்கு, மல்டிப்ளிகேஷன்ல இருக்கு. ஸோ எல்சிஎம் இஸ் ஈக்குவல் டு 306 இன்டூ 657 டிவைடட் பை என்னது 9. ஸோ இதால் என்ன பண்ணலாம், எல்லாத்தையும் இது மல்டிப்ளிகேஷன்ல இருந்தது இங்கே வரும்போது நமக்கு டிவிஷன்ல ஆகிடும். டிவிஷன்ல செக் பண்ணும்போது இந்த நம்பர் என்ன பண்ணலாம்னா 65க்குள்ள இருக்கிறது 7 டைம்ஸ் 63, பேலன்ஸ் 2. ஸோ 27 வந்து 3 டைம்ஸ் இருக்கு. சரியா, ஸோ இதுக்கப்புறம் நம்ம செக் பண்ணும்போது நமக்கு 306 இன்டூ 73, 73 6R அப்படின்னு பார்க்கும்போது நமக்கு 438 வரும். சரியா, ஸோ 8 பேலன்ஸு 43. ஒரு நம்பர் தானே போட்டு மீதி எழுதணும் எப்பவுமே, அது மாதிரி ஒரே ஒரு நம்பர் போட்டு எவ்வளோ இருந்தாலும் மீதி எழுதிக்கலாம். ஸோ 73 இன்டூ 0 சார் 0, 0 + 43 இஸ் 43. ஸோ 43லையும் ஒரு நம்பர் தான் எழுத போகிறோம், பேலன்ஸ் 4 இங்கே எழுதிடுவோம். 73 இன்டூ 3 அப்படின்னு பார்க்கும்போது 219 + 4 இஸ் 223. ஸோ 223. the answer is 22338. சரியா, இது ப்ராடக்ட் ஆஃப் டூ நம்பர்ஸ்ன்றது கண்டுபிடிக்காம நம்ம என்ன பண்ணியிருக்கோம், எல்சிஎம் கண்டுபிடிச்சிருக்கோம். சரியா, எல்சிஎம் ஆஃப் டூ நம்பர்ஸ் அப்படின்றது தான் கண்டுபிடிச்சிருக்கோம். அப்போ எழுதும்போது என்ன பண்ணலாம், எல்சிஎம் ஆஃப் என்னது 306, 657 இஸ் ஈக்குவல் டு என்னது 22338. என்ன பண்ண வேண்டாம், எல்சிஎம் கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த ப்ராடக்ட் ஆஃப் டூ நம்பர்ஸ் கொடுத்து கண்டுபிடிச்சாலே போதும். எல்சிஎம் ஆஃப் போட்டு 306 அண்ட் 657க்கு எல்சிஎம் கண்டுபிடிச்சி அதை மல்டிப்ளை பண்ணி இந்த நம்பர் எடுத்துட்டு வரணும்னு அவசியம் இல்லை. அதுக்காக தான் இந்த ஃபார்முலாவை நம்ம இங்கே எக்ஸ்பிளைன் பண்ணுறோம். சரியா, ஸோ நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம். ஃபிஃப்த் சம்ல என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்க்கும்போது செக் whether 6n can end with the digit 0 அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓ இல்லை அது 0 ஃபார் எனி நேச்சுரல் நம்பர் n அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம இங்கே எடுக்கும்போது 6n அப்படின்றது என்ன அப்படின்னா n இஸ் அ நேச்சுரல் நம்பர். ஸோ n இஸ் அ நேச்சுரல் நம்பர் அப்படின்னா நம்ம என்ன பண்ணலாம், நேச்சுரல் நம்பர் இஸ் 1 2 3 4 5 எக்ஸெட்ரா போயிட்டே இருக்குமா. ஸோ இங்கே நம்ம செக் பண்ண போகிறதுன்னா 6n அப்படிங்கிறது. ஸோ 6n நம்ம எப்படி செக் பண்ணலாம் அப்படின்னா நேச்சுரல் நம்பர் சொன்னோம்னா கொடுக்கலாம். 6/1 என்ன வரப்போகுது, ஆன்சர் நமக்கு 6 தான். சரியா, தென் 6/2 கொடுத்தோம்னா 6 ஸ்கொயர் இஸ் 36. தென் 6/3 அப்படின்னு கொடுக்கும்போது நமக்கு 216 கிடைக்கும். சரியா, நெக்ஸ்ட் 6/4 அப்படி கொடுக்கும்போது 1296. சரியா, ஸோ இந்த மாதிரி நமக்கு கிடைச்சிட்டே போயிட்டே இருக்கும். ஸோ இந்த மாதிரி வரும்போது சரியா, இந்த மாதிரி நமக்கு ஒரு வாட்டியும் நமக்கு செக் பண்ணிகிட்டே போகிறோம் அப்படின்னா நமக்கு என்ன கிடைக்கும்னா இந்த மாதிரி நம்பர்ஸில் 6 தான் எண்ட் ஆகுது. அவங்க என்ன கேட்டுருக்காங்க, எண்டிங் வித் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ எண்டிங் வித் த டிஜிட் அப்படின்னா நமக்கு என்ன கிடைக்கும், இந்த 6ல் என்ன வச்சு நம்ம மல்டிப்ளை பண்ணாலும் 6 × 6 அதுதான் என்னது 36 இல்லையா, 6 2 டைம்ஸ். இங்கே 6 × 6 × 6 தட் இஸ் 6³ இல்லையா. அதே மாதிரி 6 × 6 × 6 × 6 4 டைம்ஸ் பண்ணோம்னா 6/4 இந்த ஆன்சர் வரப்போகுது. அப்போ இந்த நம்பர்ஸில் நம்ம என்ன செக் பண்ணிகிட்டே போனாலும் நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்றது நீங்கள் பார்க்குறோம். நமக்கு 6 இப்போ நான் 5 போடுறேன்னு வச்சுக்கோங்களேன், 6/5. ஸோ என்ன கிடைக்கும், 6 × 6 தானே பண்ணியிருப்போம். 6 6 36. ஸோ எண்டிங் என்ன ஆகுது 6 தான் வருது. ஸோ 6/6னே வைக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன், திரும்ப என்ன பண்ணுவேன், இந்த எண்டிங் நம்பரில் தான் பண்ண போகிறேன். ஸோ 6 6 36 தான் வரப்போகுது. ஸோ எண்டிங்கில் எனக்கு வர நம்பர் எப்போவுமே 36 6 216 இந்த மாதிரி வந்துட்டே இருக்கிறதுனால நேச்சுரல் நம்பர் கொடுத்தா எனக்கு டிஜிட்
டிஜிட் 0 வரவே வராது. சரி ஹோல் நம்பர் கொடுத்தா என்ன சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா 6 பவர் 0 கொடுத்துருப்போம். 6 பவர் 0 எனிதிங் பவர் 0 1 அப்போ கூட எனக்கு 0ன்றது அந்த எண்டிங் நம்பர் வரவே வராது. சரியா? நேச்சுரல் நம்பர் கொடுத்தாங்க நம்ம 1 2 3 4 போட்டோம். இன் கேஸ் ஹோல் நம்பர்னு கேட்டிருந்தா சரியா நம்ம கேட்கறதுக்கு சான்ஸ் இருக்கு. எப்போ வேணா எப்படி வேணாலும் அவங்க இஷ்டத்துக்கு கேட்பாங்க. சரியா? அந்த மாதிரி கேட்கும்போது நமக்கு 0 வர்றதுக்கு சான்ஸே இல்லை. சரியா? என்ன எழுதலாம்? therefore there is no chance to get ending digit be 0 அப்படிங்கிறது நமக்கு இங்க கிடைக்குது. சரியா? எப்போ அப்படின்னா 6 பவர்ல. இப்போ 4 பவர்ல நம்ம கொடுத்துருந்தாங்க அப்படின்னா 4 பவர் n அப்படின்னா என்ன வந்திருக்கும் நமக்கு 4 பவர்ல நேச்சுரல் நம்பரா கொடுத்துட்டு வந்திருந்தோம் அப்படின்னா இது நான் எக்ஸாம்பிள் தான் சொல்றேன். ஸோ 4 பவர் 1 கொடுத்தா நமக்கு 4 தான் வரப்போகுது. தென் 4 பவர் 2 அப்படின்னு வரும்போது நமக்கு 16. அப்புறமா 4 பவர் 3 அப்படின்னு போடும்போது 64. திரும்ப என்ன பண்ணுவோம் 4 பவர் 4. அப்போ 4 பவர் 4னா 64 இன்டூ 4 தானே. அப்போ 64 இன்டூ 4 இஸ் 256. சரியா? ஸோ இந்த மாதிரி என்ன ஆகுது நமக்கு எண்டிங் டிஜிட் 4 6 4 6ன்னு வந்துகிட்டே தான் இருக்க போகுது. சரியா? அதனால நமக்கு என்ன ஆகாது இங்கே 6 இன்டூ 4 இஸ் 24. அதனால 4ல வரப்போகுது. ஸோ 4 இன்டூ 4 இஸ் 16 வரப்போகுது. 6ல தான் எண்ட் ஆக போகுது. ஸோ 4 and 6 தான் வரப்போகுது. ஸோ தர் இஸ் நோ சான்ஸ் ஃபார் டிஜிட் 0 அப்படின்னு சொல்லிட்டு இதே மாதிரி எழுதிடலாம். இன்கேஸ் நமக்கு 5 பவர் nல கேட்குறாங்க அப்படின்னா 5ல என்ன பண்ணாலும் என்ன ஆகாது 5 பவர் 1 அப்படின்னா 5 தான் வரப்போகுது. 5 ஸ்கொயர்னா 25 தான் வரப்போகுது. 5 கியூப் இஸ் 125 வரப்போகுது. 5 பவர் 4 இஸ் 625 தான் வரப்போகுது. ஸோ இங்கே வரும்போது எல்லாமே 5ல தான் நமக்கு எண்ட் ஆக போகுது. ஸோ எந்த நம்பர் கொடுத்தாலும் இந்த மாதிரி நேச்சுரல் நம்பர்ஸ் நம்ம மேலே கொடுத்துட்டே வரும் அப்படின்னா பவர் என்ன பண்ணுறோம்னா 2னா 2 டைம்ஸ் 5, 3னா 3 டைம்ஸ் 5 மல்டிப்ளை பண்ணும், 4னா 4 டைம்ஸ் 5. இதே மாதிரி எத்தனை வாட்டி செக் பண்ணிங்கனாலும் 5ல வரும்போது எல்லாமே எண்ட் ஆகுது 5ல தான் வரப்போகுது. சரியா? ஸோ இந்த மாதிரி சம்ஸ் வர்றதுக்கு ரொம்ப சான்சஸ் நிறைய இருக்குது. நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம்.